நீங்கள் 2017 பிப்ரவரியிலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் பாருங்கள். அவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே அவருக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அவருக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதத்துக்கு மேலே தான். அந்த தருமபுரி அப்படிங்கிற தொகுதியினுடைய நியூமராலஜி எண் பார்த்தீங்கன்னா 7, 8 வருது. சௌமியா அன்புமணிக்கு 3, 6. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. கும்பராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு ஒரு 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 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். 2026 வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ 2021 அவங்க பண்ணின மேஜர் ப்ளே அதை விட 2026 பாமக வந்து இன்னும் ரொம்ப அந்த ரோல் வந்து அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப பட் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதிரடியாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்குது. சந்திரன் செவ்வாய் சேர்க்க அவர் ஜாதகத்தில், அதனால் எப்போதுமே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அது மாதிரி யாருக்கும் பயப்பட ஒரு முடிவுகளாக இருக்கும். அது மாதிரி பேசுறது, அது மாதிரி படப்படன்னு பேசுறது. அந்த கட்சியே 26 வரைக்கும் இருக்கிறதே கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ப்ரெஷர், அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தலுக்கு முந்தைய நிலையில் யார் வெற்றி பெற போகிறார்கள், மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற நிலையில் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனோடு அலசி ஆராய்ந்து செய்திகளை நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம். அவர் தெரிவித்தது போல தான் ஆன்மீக ரீதியிலையும் சரி, அவருடைய அரசியல் பார்வையிலையும் சரி, அவர் தெரிவித்தது போல தமிழகத்தில் திமுக 40க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி 300 தொகுதிகளுக்கு குறைவாக பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, கட்சிகளுடைய எதிர்கால நிலவரம் எப்படி இருக்க போகிறது, கட்சி தலைவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே துல்லியமான கருத்துக்களை பதிவு செய்த பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் அவர்களிடத்தில் இருந்து நாம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக அங்கு நின்று வெற்றி பெற்று தன்னுடைய இதை ப்ரூவ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட்டாங்க. ஆனால் அங்கே மீண்டும் நவாஸ்கனி வெற்றி பெற்றிருக்கிறார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஓபிஎஸ்க்கு? நல்ல நம்ம ஏற்கனவே பேசினோம். நான் மறுபடியும் அதை வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி அந்த 2017 பிப்ரவரியில் தான் அவர் போய் வந்து இந்த தர்ம யுத்தம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஒரு பெயர்ச்சி ஒன்று நடந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஆரம்பம். இந்த வீழ்ச்சி 2025 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்போ இன்னும் நமக்கு ஒரு வருஷத்திற்கு அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியாக இல்லை. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஒரு 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 ஓரளவு ஒரு ஒரு நம்ம எப்படி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும், செல்ஃப் அனலைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2017 பிப்ரவரியிலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் பாருங்கள். அவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே அவருக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அவருக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதத்துக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு ஜோதிடராக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், சில விஷயங்களை தியாகம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த வீடியோக்குள்ளே பார்க்கும்போது கூட அந்த நெக் மூமெண்ட்னு சொல்லப்பட்ட தருமபுரி தொகுதியுடைய வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள்
ஏன்னா சௌமியா அன்புமணி அப்படின்னா அங்கே அன்புமணியே நின்றதாக தான் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நேரடியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தாங்க. அப்படி இருந்தும் அங்கே சௌமியா அன்புமணி தோல்வியை தழுவி இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இப்போ அந்த டேட்டா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக அங்கே வந்து டிஎம்கேலேருந்து மணி அவங்க போட்டிட்டாங்க. அப்புறம் வந்து அதிமுகலேருந்து அசோகன் போட்டிட்டாங்க. பாமகலேருந்து சௌமியா அன்புமணி அவங்க போட்டிட்டாங்க. அப்புறம் நாம் தமிழர்லேருந்து டாக்டர் அபிநயா அவங்க போட்டிட்டாங்க. இப்போ இவங்களுடைய அந்த நட்சத்திரங்கள் எடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது சௌமியா அன்புமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி வரும். அந்த தருமபுரி அப்படிங்கிற தொகுதியினுடைய நியூமராலஜி எண் பார்த்திங்கன்னா 7, 8 வருது. சௌமியா அன்புமணிக்கு 3, 6. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. கும்பராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதில் இன்னொரு ஒரு 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 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம ஒரு 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 விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ கும்பராசிக்கு நம்ம ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அவங்க நிற்கிறத விட வேறு யாராவது நின்றுருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அதே கும்பராசி தான் டிஆர் பாலுவுக்கும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி. அவர் வின் பண்ணின பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இப்போ நம்ம அப்போ நம்ம அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நியூமராலஜியை அதில் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ அவங்க சௌமியா அன்புமணியை பொறுத்தவரை அவங்களுக்கு ஜென்ம சனி ஒன்று, ரெண்டாவது அவங்களுடைய நியூமராலஜி நம்பரும் தொகுதியினுடைய நியூமராலஜி நம்பரும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் சிக்கல். இப்போது சௌமியா அன்புமணி அங்கே தோல்வியை தழுவி இருக்காங்க. பாமக பொறுத்த வரைக்கும் 10 தொகுதியில் போட்டிட்டாங்க, 10லையுமே அவுட் ஆகியிருக்காங்க. இப்போ பாமகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, 2026 வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ 2021 அவங்க பண்ணின மேஜர் பிளே அதை விட 2026 பாமக வந்து இன்னும் ரொம்ப அந்த ரோல் வந்து அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த முறையும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க ஜாதகம் நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். பட் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதிரடியாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்குது. சந்திரன் செவ்வாய் சேர்க்க அவர் ஜாதகத்தில். அதனால் எப்போதுமே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். அது மாதிரி யாருக்கும் பயப்பட ஒரு முடிவுகளாக இருக்கும். அது மாதிரி பேசுகிறது, அது மாதிரி படபடன்னு பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ எதிர்காலத்தை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்திலும் வந்து சொன்னது தான், இது வந்து ஒரு பதவிகள் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சொற்பந்தான். ஸோ பதவிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சொற்பந்தான். காம்படிஷன் கொடுக்கறதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பட் ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர சில விஷயங்கள் வந்து பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சீமானவர்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது? 2026 மார்ச்சில் ஆரம்பித்து 2028 டிசம்பர் வரைக்கும் பர்சனலாக அவருடைய ஜாதகத்தில் டைம் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. ஸோ அந்த சமயத்தை கிராஸ் பண்ணணும். இப்போ 2029 எலெக்ஷனில் வேணால் ஏதாவது சில வாய்ப்புகள் இருக்கே தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவிலான இம்பேக்ட் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் இல்லை. பர்சனலாக அவருடைய ஜாதகப்படியும் 2026, 27, 28 இந்த 3 வருஷம் அவருக்கு கொஞ்சம் டைம் சரியாக இல்லை. தனிப்பட்ட முறையிலையும் அவருக்கு டைம் சரியில்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் 2026 டார்கெட் பண்ணி தான் இப்போது நகர்வுகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய நேரம் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அவர் கட்சியை ஆரம்பித்த அன்றைக்கே நம்ம வந்து அவருக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த கட்சியே 26 வரைக்கும் இருக்கிறதே கொஞ்சம்
சந்தேகம். ஏன்னா சந்தேகம்னா கட்சி கட்டாக இருக்க போகிறது இல்லைன்னு இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ப்ரெஷர், அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். சேம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்குவாங்களே தவிர ஒரு பதவியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கொஞ்சம் சொற்பந்தான். ஸோ அதனால் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகி ஒரு நிறைய மாதம் நம்ம வந்து எல்லாம் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு நிறைய எம்எல்ஏ வாங்கி ஒரு பெரிய பேர் சொல்கிற மாதிரி ஒரு பதவி வருவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அவருடைய ஜாதகத்தில் இல்லை. விஜய் அவருடைய தனிப்பட்ட அவருடைய ஜாதகத்திலேயே இல்லை. 2026 இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு ரெண்டும் இணைந்து செயல்படும் அப்படிங்கிற டாக் சோசியல் மீடியாக்களில் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் அலையன்ஸுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிரமம். 2 பேருடைய ஜாதகப்படியும் பார்க்கும்போது 2 பேரும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் சொற்பம். பல்வேறு தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.